ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மத்தியானம் லஞ்சு இன்றைக்கி வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் செஞ்சுருக்கிறேன். நிறைய அதாவது பொரியலே எதுவுமே வைக்கல, சிம்பிளான சமையல் தான் இன்றைக்கி. சரிங்க, சாதம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா பேச்சர்களுக்கான பாவக்காய் குழம்பு. இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா 4 நாள் கெட்டே போகாது. புளிக்குழம்பு, பாவக்காய் புளிக்குழம்பு, இல்லைன்னா தேங்காயெல்லாம் அரைச்சி விட்றேன். தேங்காய் அரைச்சி விட்டாலும் செய்கிற புளிக்குழம்பு எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும். இது மாதிரி செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். தேங்காய் அரைச்சி ஊற்றுறத விட இதுதான் ரொம்ப பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா ஜீரக ரசம் பாருங்க, ஜீரக ரசம், அப்புறம் மிக்சரு, அப்புறம் பேக்கெட்டு. சரிங்களா, இதை தான் நம்ம வீட்டில் இன்றைக்கி பாவக்காய் குழம்பும் ரசம், தயிர், தொட்டுக்கிற மிக்சர். ஏன்னா காயெல்லாம் சேர்க்க எனக்கு டைமில் சரி ரைட்டு போதிட்டே போதும் அப்படின்னு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன சாப்பிடுன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் பாவக்காய் புளிக்குழம்பு பிடிக்கும்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புளிக்குழம்பு எப்படிங்கிறத இப்போ சாப்பிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். மிக்சர் அள்ளி போட்டு பாவக்காய் இதில் எழுதிச்சு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துருக்குறேன். நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், இதுதான் மெயின். அதனால் இப்படி பிசைஞ்சு இந்த நல்லெண்ணெய் டேஸ்ட்டு, சின்ன வெங்காய டேஸ்ட்டு, ஒரு மாதிரி புளி டேஸ்ட்டு, எல்லா டேஸ்ட்டும் இருக்கிறதால சூப்பராக இருக்குங்க. இதேமாரி நீங்களே வந்து செஞ்சு சாப்பிட பாருங்க. புளிக்குழம்பு சூப்பராக இருக்குங்க. எனக்கு புளிக்குழம்பு ரொம்ப பிடிக்கும், அதனால அடிக்கடி நான் செஞ்சுருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.